இது எங்கே இருக்கிற மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய பார்ட் 1 வீடியோ. அதுலேருந்து நான் இதை கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கடைங்களுக்கு போனோம், எவ்வளோ கடைங்களை விசிட் பண்ணோம் அப்படிங்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். அடுத்து நம்ம எந்தெந்த கடையை போய் எவ்வளோ ரேட்டில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அங்கே ஒரு கடையில் பாக்ஸில் ஒரு கேமரா இருந்தது. அது என்ன கேமரா அப்படின்னு சரின்னு எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாசிகான்ற பிராண்டோடைய ஒரு டிஜிட்டல் கேமரா தான். இந்த கேமராவில் வந்து நீங்கள் மெமரி கார்டு போட்டுமே வீடியோ எடுத்துக்கவும் முடியும். அதே போல் இல்லை நம்ம ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா பழைய ஃபிலிம் ரோல் போட்டுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இது போல் கேமராவை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன். அவர் 2000 ரூபா அப்படின்னாரு. நமக்கு இப்போதைக்கு இது நீட் இல்லை. சரி, அதனால நம்ம அதை வீடியோ மாத்திரம் ஷூட் பண்ணிட்டு அங்கேயே அந்த கேமரா வச்சுட்டுன்ட்டேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அது பாக்ஸோட எல்லாமே இருக்குது. சார்ஜர் கேபிள்லேருந்து பென்ட்ரைவு, மெமரி கார்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது போல். அது எல்லாமே பாக்ஸோடு வச்சுருந்தாங்க. நான் இதை பார்த்துட்டு தான் நான் சரி வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி இப்போதைக்கு இது நமக்கு தேவை கிடையாது அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டுன்ட்டேன். அப்படியே பேசிட்டு பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தேன். அவங்கக்கிட்ட ஹார்ட் டிஸ்கெல்லாம் இருந்தது. சரி ஓகே, அவர்கிட்ட ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருந்துச்சு. இது என்ன ப்ரைஸுக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அவர் 600 சொன்னார். இல்லை எனக்கு 600 வேணாம், எனக்கு எதாவது ஃபைனல் ப்ரைஸ் எதாவது பண்ணுங்க அப்படின்னேன். இல்லை 300 கொடுத்துட்டு என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் 200 கேட்டேன், தரமாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்தோம்னா டெல்லோடைய W15, அதாவது டாக்கிங்கிற ஒரு பாக்ஸ் தான் இருந்தது. இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் ஒரு 3 ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தம்பி 15,000 மேலே வருது. நான் வேணா உங்களுக்கு ஒரு 6500 தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ நமக்கு இப்போதைக்கு நம்ம எடிட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன் நம்ம எடிட்டிங் தான் உங்களுக்கே தெரியுமே, நம்மளோட எடிட்டிங்கே சொதப்பலாக தான் இருக்கும். அதனால எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு சரி அடுத்த கடையில் ஏதாவது இருக்குதா அப்படின்றது அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தோம்னா பவர் டூல்ஸ் எல்லாம் இருந்தது. கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே இருந்துச்சு. ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். 400 ஸ்டார்டிங் இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே, இப்போதைக்கு நமக்கு இதில் எதுவும் வேணாம் அப்படின்றக்க வேண்டி அதிலே ஜிம் ஐட்டம் எல்லாமே இருந்தது. மோட்டருமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது அந்த பக்கம் ஒரு இது ஒன்று இருந்தது, வாக்மேன் ஒன்று இருந்தது. இது எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 800 சொன்னார். இப்போதைக்கு நமக்கு வாக்மேன் நம்மள்ட்டே நிறைய இருக்குது அப்படின்றக்க வேண்டி அங்கேருந்து வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கும்போது எல்இடி போர்டெல்லாம் இருந்தது. இந்த எல்இடி போர்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அவர் 2000 வரும் அப்படின்னாரு. அவங்கக்கிட்ட ப்ரைஸ் மட்டும் கேட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டேன். இன்னொரு கடையில் பார்க்கும்போது பேனாசோனிக்கோடைய ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே நம்ம டிவிடியும் போட்டுக்க முடியும். அதுபோக டேப் ரெக்கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்எம்மும் இருக்கும். இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டேன். 700 கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம இது இப்போதைக்கு இங்கேருந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாது அப்படின்றக்க வேண்டி எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மாத்திரம் ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து வேறு கடைக்கு போவோம் அப்படின்னு வந்துட்டேன் நான். அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது HDMI பின்னு இருந்துச்சு. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு HDMI கொடுத்து 3 அவுட்புட் எடுத்துக்க முடியும். சரி எனக்கு இப்போதைக்கு அது வேணாம் அப்படின்றதுனால ஒரு அதுலேயே பக்கத்தில் ஒரு டேபு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு எடுத்து பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா MP3 பிளேயர் வித் வீடியோவோட இருக்கிற மாதிரி, அதாவது வீடியோவுமே பார்த்துக்கிற மாதிரி ஒரு இதுதான். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 800 சொன்னார். இது ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். இல்லை 600 கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நமக்கு இப்போதைக்கு இது 600 கொடுத்து வாங்கி இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு தெரியாது. பட் ஆனால் வெயிட்டாக இருந்தது. சரி அப்போ பேட்ரி எல்லாமே இருக்கும் போல் நல்லா இருக்கலாம் அப்படின்றதுக்கு தோணுச்சு. வாங்கலாமா வேணாமான்னு. யார் வேணான்னு அங்கேயே வச்சுட்டேன்ட்டேன். இன்னொருத்தட்ட வந்து பார்த்தேன். அவர்கிட்ட டிஜிட்டல் கேமராலாம் இருந்தது. இந்த சோனி கேமராவை பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுற இடமெல்லாம் ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஸ்க்ராச்சஸ் இருந்தது. அதனால் அதுவும் வேணான்னு வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு கேமரா எடுத்து பார்த்தேன். அதில் பின்னால் கவரும் இல்லை, டோர் எல்லாமே உடஞ்சதாக இருந்தது. இது டோர் இருந்தாவது நம்ம எடுத்து எதாவது ரெடி பண்ணலாம். இப்போ அதில் டோரும் இல்லை. அதனால சரி ஓகே, அதையும் வேணான்னு அங்கேயே வச்சுட்டு அவர்கிட்ட நிறைய கேமரா இருந்துச்சு. பட் எல்லாமே உடஞ்சது தான் இருந்தது. இது சோனியோடைய சைபர் சாட் கேமரா. இதில் ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அதில் எல்லாம் தெரியல, நீங்கள் தான் சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. சரி நம்ம ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் கடையிலேயே பார்த்தேன், இது ஜாய்ஸ்டிக் இருந்தது. அதாவது PS4 ஜாய்ஸ்டிக்கு. இது ப்ரைஸ் எவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன்.
600 வரும் அப்படின்னாரு. ஆனால் இது சார்ஜர் கேபிள் இருக்காது, பேட்டரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குண்ணா அப்படின்னேன். வேணா உங்களுக்கு 500 வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. 3 எண்ணா இருந்தது. சரி ஓகே, இப்போதைக்கு நமக்கு இது இவ்வளோ வேணா காசு கொடுத்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது, கண்டிஷன் நல்லா இருந்தது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. பட் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைங்கிறத இதோடைய வீடியோ நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதில் நீங்கள் பாருங்கள். அதாவது இன்னொரு வீடியோ இல்லை, இதே வீடியோவில் கடைசியில் சொல்லியிருப்பேன் அதையே. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நோக்கியாவோடைய அந்த கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதாவது பாடி எல்லாமே. இது இப்போதைக்கு இந்த மாடல்லாம் இப்போ இல்லவே இல்லை. பட் ஆனால் இவர்கிட்ட இருந்தது. எவ்வளோன்னு கேட்டேன், 200ன்னு சொன்னார். வேணான்னு அப்படியே பக்கத்து கடையில் வந்தேன். அவர்கிட்ட ஒரு டிஜிட்டல் வீடியோ பிளேயர் ஒன்று இருந்தது. அதோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4GB இருந்துச்சு. ஸோ இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 800 ப்ரைஸ் ஏதாவது கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். இல்லை ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்னாரு. சரி இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசித்தேன். சரி இது ஒர்க் ஆகலாம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டு, சரி நமக்கு வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப நேரம் அவர்கிட்ட கேட்டும் பார்த்தேன், ப்ரைஸு கம்மி பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு. இல்லை கம்மி பண்ண மாட்டேன், ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்ட்டாரு. அதனால சரி ஓகே அப்படின்னு அதை அங்கேயே வச்சுட்டு இன்னொரு கடைக்கு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மாதிரி ஒரு காப்பி இருந்தது. அது டிஸ்பிளே எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்ததுனால அதை வாங்கலை. அப்புறம் சிடி ஒன்று இருந்தது, பிஎஸ்பியோட சிடி. அதுவுமே நிறைய ரொம்ப டேமேஜாக இருந்தது. PS3க்கும் சிடி வச்சுருந்தாரு. எதுவுமே கவர்லாம் இல்லாதனால ரொம்பவே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரில. அப்புறம் ஜாய்ஸ்டிக் இருந்தது. எவ்வளோன்னு கேட்டேன். 200 சொன்னார். அதனால் வேணான்னு அங்கேருந்து வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னொரு கடைக்கு வந்தேன் நான். இவங்ககிட்ட PS2 வந்து ஃபேட் இருந்தது. எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 2800 கொடுங்க அப்படின்னாரு. ஆனால் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். பட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான், நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு மட்டுக்கா தரேன் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. பட் ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு 1000 கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படின்னேன். இல்லை ப்ரைஸ் நான் கம்மியாக பண்ண முடியாது, ஒர்க் ஆகாதே நான் 2000 கொடுத்துட்ருக்கிறேன், நீங்கள் வந்து இது வந்து கேட்குறீங்க அப்படின்னாரு. சரின்னு அங்கேயே வச்சுட்டு திரும்ப நான் வேறு கடைக்கு வந்தேன். இவங்கக்கிட்ட PS1 ஜாய்ஸ்டிக் மட்டும் கேட்டேன். 100 அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரி இது எதாவது கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னேன். நான் சொல்லியிருக்கிறதே கம்மி தான் அப்படின்னாரு. சரி ஓகே எனக்கு ஓகே அப்படின்ட்டு அதுக்கு ஜிபே பண்ணிட்டு அதே மாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம. அவர் கடையிலேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேமராவோடைய கிம்பிள் இருந்துச்சு. ஃபுல் செட்டு எங்கிட்ட அப்படியே இருக்குது தம்பி, நீங்கள் ஒரு 7000 கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க, இதை நான் வாங்கின காசு 6000, எனக்கு ஒரு 1000 கிடைச்சா போதும் அப்படின்னாரு. நான் அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தேன், எல்லா கேபிள் எல்லாமே இருந்தது, இதோடைய மவுண்ட் எல்லாமே வச்சுருந்தாரு. பட் ஆனால் அதோடைய கிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியல, இது ஒர்க்கிங்காக எப்படி ஆன் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டு, அவர்கிட்ட இன்னொரு ஐபேட் ஒன்று இருந்தது. இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 2000 எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ 2000 இப்போதைக்கு நமக்கு வேணாம் அப்படின்றதுனால வீடியோ மட்டும் எடுத்து அங்கேருந்து வந்துட்டேன். இவர் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டைப்ரைட்டிங் மிஷின் இருந்துச்சு. எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னேன். 600 சொன்னார். எனக்கு இப்போதைக்கு அது வேணாம் அப்படின்றக்க வேண்டி வீடியோ மட்டும் எடுத்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கடையில் வந்து நம்ம 3 ஜாய்ஸ்டிக் பார்த்துருந்தோம்ல, அந்த கடைக்கே திரும்ப வந்தேன். வந்துட்டு ஆனால் ஜாய்ஸ்டிக்கு கொடுங்க அப்படின்னேன். இன்னொரு ஜாய்ஸ்டிக் எங்கன்னா இருக்கா அப்படின்னேன். இல்லை தம்பி அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னாரு. காணாமல் போயிடுச்சுன்றீங்க, விற்கிறதுக்கு தானே வச்சுருந்தீங்க அப்படின்னேன். இல்லை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு. ஸோ நான் ப்ரைஸ் கம்மியாக கேட்டேன்லண்ணா, அப்பயே நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னேன். திருடுறக்குனே வராங்க தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவர்கிட்ட அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம பக்கத்து கடைக்கு வந்துட்டோம். இவங்கக்கிட்ட PS1 இருந்தது, அதே மாத்திரம். ஆனால் PS1 அதை எடுத்து கொடுங்க அப்படின்னேன். அவர் எது தம்பி அப்படின்னாரு. ஆனால் அங்கே PS1 இருக்குது பாருங்க, அது மாத்திரம் எனக்கு வேணும் அப்படின்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க யாரும் எடுத்து தர மாதிரி தெரியல, நானே போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டேன், போயிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 600 கொடுங்க அப்படின்னாரு. ஆனால் இது 600 ஒர்த்து கிடையாது, இது பழைய மாடலு அப்படின்னு. இல்லை அப்போ 500 கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, பார்க்குறக்கும் நல்லா இருந்தது, கண்டிஷனும் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்ததுனால சரி ஓகே அப்படின்ட்டு நான் 500 கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். பட் எல்லோரும் பல்லாவரமில் இது ரொம்ப ரேட் கம்மின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் கம்மியாக கிடைக்கல. நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே ரேட் அதிகம் கொடுத்து வாங்கின மாதிரி இருக்குதா இல்லையன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இவங்ககிட்டயே லேப்டாப் எல்லாமே இருந்தது. எவ்வளோ லேப்டாப்பு அப்படின்னேன். 1500 ஸ்டார்டிங்கு அப்படின்னாரு. சரி ஓகே, கம்ப்யூட்டருக்கு சிஸ்டமே வச்சுருந்தாரு. அதோடைய ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன். நீங்கள் ஒரு 1800 கொடுத்துட்டு வேணால் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த கேபினெட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குமா இருக்காதா அப்படின்னேன். எல்லாமே இருக்குது, பட் ஆனால் நீங்கள் எடுத்து சர்வீஸ் மட்டும்தான் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம PS1 மட்டும் 500 கொடுத்து வாங்கிட்டு வந்து இருக்கிறோம். அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது பழைய கிராமஃபோன் இருந்துச்சு.
ஸோ இது எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது நல்லா இருக்குதா, கண்டிஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். பார்க்கறக்கு அவுட்லுக் நல்லாவே இருந்துச்சு. அதனால சரி ஓகே இவர்கிட்ட இது ப்ரைஸ் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னேன். 16,000 வரும் தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே இது 16,000 ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சேன். அவர் தம்பி அது ஒரிஜினலு, இதில் எதையுமே நாங்கள் இன்னும் மாற்றவே இல்லை, எல்லாமே அப்படியே இருக்கு, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. சரி நமக்கு அது வேணாம் அப்படின்றதுனால முன்னாடி வந்துட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது பெரும்பாலும் ஃபஸ்ட்டு வந்து பல்லாவரம் சந்தை அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லவ் பேர்ட்ஸு, அது போக இந்த நாய்க்குட்டி, ஆடு, பூனை இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய சேல் பண்ணுவாங்களாமா. இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸுக்காக வேண்டி மாத்திரம் தான் இப்போ பல்லாவரம் சந்தை அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கெல்லாம் வந்தோம்னா இந்த மாதிரி பறவைங்க, மீன் இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் வருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பார்த்தேன் நாட்டுக்கோழி குஞ்சு எல்லாமே இருந்தது, புறாலாம் வச்சுருந்தாங்க. சரி இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னேன். ஜோடி 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இதை வாங்கிட்டு போய் ஆனால் நம்ம இதை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது வளர்த்துருக்கீங்களா இல்லையான்றது சொல்லுங்கள். லவ் பேர்ட்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. ஜோடி எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 120 ரூபான்னு சொன்னாங்க. அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு பக்கத்தில் வந்தேன். இங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா எலி வச்சுருந்தாங்க. அதாவது வீட்டில் வளர்க்குற மாதிரி ஒரு எலி. அதுக்கப்புறம் முயல் வச்சுருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ஜோடி 300 ரூபான்னு சொன்னாங்க. எல்லாமே குட்டி குட்டி முயலாகவே இருந்தது. அதில் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சூப்பராக க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இன்னொருத்தவங்க கடைக்கு வந்தேன். அவங்கக்கிட்ட இந்த பீட்டா ஃபிஷ் எல்லாம் இருந்தது. இது என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். அவங்க 200 வரும் அப்படின்னாங்க. நான் ரெண்டெண்ணா 200 வருமா அப்படின்னு கேட்டேன். ஒன்று 200 அப்படின்னாங்க. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் கவர்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கவருக்குள்ளே என்ன மீன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் மான்ஸ்டர் ஃபிஷ்ன்ற ஒரு மீன் ஒன்று இருந்தது. அதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தேன். 120 போட்டிருந்தாங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கவருங்கள்லேயே ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா பவுலுங்களோடைய மீன் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதான் ஃபைட்ரு எல்லாமே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ப்ரைஸ் கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தேன் இந்த பூனைக்குட்டிங்க இருந்தது. இது வந்து பேர்ஷியன் பூனை அப்படின்னாங்க. கீழே பார்த்தா பூனையா புலியான்றது எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பூனை இருந்தது. அப்புறம் நிறைய பார்த்தா பூனைக்குட்டிங்க இருந்தது. இவங்ககிட்ட விரல வச்சு விளையாடிட்டு இருந்தேன். நம்ம மைண்ட் அப்செட்டாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பூனைங்களெல்லாம் வாங்கி வச்சு நம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாம். நான் அப்புறம் இந்த பூனைக்குட்டிக்கு மாத்திரம் நான் அப்படியே சொரிஞ்சு விட்டே இருந்தேன். அதுவுமே கழுத்தை தூக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே என்னையவே பாட்டுட்டே இருந்தது. வாங்குவானா இவனாவது நம்மளையே அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு பூனை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் அங்கேருந்து வேறு கடைக்கு போவோம் அப்படின்னு வந்துட்டேன். இவ்வளோதான் இந்த பல்லாவரம் சந்தை. முன்னாடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பூச்செடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அங்கே யாராவது பக்கத்துலேயே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செடி எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் அடுத்து ஏதாவது பொருள் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னாலுமே என்கிட்ட சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் ப்ரைஸ் கேட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன்னா நான் பல்லாவரமில் போய் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இது எப்படி இருக்குன்றது எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் அந்த கடையில் நான் கேட்டபோது அவர் சொன்னார், தம்பி இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, நீங்கள் அப்பயே வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னாரு. ஸோ ஆனால் இல்லைண்ணா நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணல, எனக்கு அதனால தான் நான் போயிட்டேண்ணா அப்படின்னேன். நீங்கள் அப்போவே எட்டு போயிருந்தா யாரும் திருடிட்டாவது போயிருந்துக்க மாட்டாங்க தம்பி, நான் விற்றுருந்துருப்பேன், எனக்கு நட்டமாக தான் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னாரு. ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா யாருமே வந்து ஒரு ப்ரைஸ் கம்மி பண்ணி கேளுங்க, தப்பு கிடையாது. 100 சொல்கிறாங்களா, 50 கூட கேட்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் எட்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களே கஷ்டத்துக்கு தான் இங்கே வந்து கடை போடுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம இதை ஏமாற்றி நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் எட்டு போய் அதை என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இல்லைண்ணா ஏதாவது தெரியாமல் எட்டு போயிருப்பாங்கண்ணா நீங்கள் அந்த பக்கம் இருக்கும்போது அப்படின்னா, இல்லை தம்பி இதுக்காக வேண்டியே வரானுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் பாவம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.